Hello guys, welcome to b4u. கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திங் சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திங் சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்மேடாக செய்யக்கூடிய சோப் வந்து தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மிஷினரிஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கோகோனட் ஆயிலையும் ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி சோப் மேக் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஒரு 4 பார்ட்டாக வந்து அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அது வேணுங்கிறவங்க அந்த லிங்க் வந்து டச் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த பிஸ்னஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சோப் மேக்கிங் பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹமாமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு லைஃப் ஆயாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சோப்ஸ்லாம் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணி எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட சோப் மேக்கிங் பிஸ்னஸ், அது மாதிரியான எந்த ஒரு க்ரீம் மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் மைண்டில் என்ன சிங்க் ஆகுதோ அதை வச்சு நம்ம மேக் பண்ணக்கூடியது தான். அதாவது நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூலிகை சோப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்மளாவே ஒரு திங்கிங்கில் நம்ம யோசித்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். இப்போ இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸ் கூட அப்படி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சோப்ஸ்லாம் இருக்குது. இப்போது அந்த மாதிரி சோப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மூலிகை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கிறது மூலிமா உங்களுடைய இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நான் வந்து சன் டிவியில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், கே டிவியில் கொடுக்கணும், விஜய் டிவியில் கொடுக்கணும் அப்படிலாம் நான் வந்து சொல்ல வரல. நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ், உங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது மூலியமாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவை. அது மாதிரி நீங்கள் ஹோம்மேட் சோப் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 days வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த சோப் வந்து சேல் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த சோப் மேக்கிங்கில் அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி உடனே பேக்கிங் பண்ணி நம்ம வந்து சேல்ஸுக்கு அனுப்பலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் பாயிண்டாக வந்து நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுக்கு இது எந்த மாதிரியான மிஷினரிஸ்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளியல் சோப் தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ கிளாஸ் பீப்புளிலேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த வந்து சோப்பு. ஸோ இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு வந்து அழியாத ஒரு பொருள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து இது வந்து கெட்டு போகும், அது போகிற இதுக்கு சேல்ஸ் இருக்காது, இது வந்து டிமாண்டு, இது வந்து என்னென்னா ஊடையில் வந்து தடை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையை வந்து இந்த சோப் மேக்கிங்கில் வந்து வரப்போகிறது இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விதமான ஒரு ப்ராடக்ட்டை மக்களுக்கு பிடிச்ச மாதிரினா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்லில் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப் வந்து சேல்ஸ் ஆகும். கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆனாலும் கூட ரீச் ஆனதுக்கப்புறம் இதோட சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவல் ப்ராஃபிட்டையும் ஒரு நல்ல லெவல் சேல்ஸையும் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள், இது வந்து என்னென்ன மூலப்பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குண்டான மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மிஷினரிஸ், அதாவது ஒரு 6 மிஷினரிஸ் வந்து தேவைப்படுது. அது பற்றின ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து சோப் நூடுல்ஸ், அதாவது இதுக்குண்டான மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சோப் நூடுல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதில் உள்ள மெயினான இன்க்ரீடியன்ஸ். இந்த சோப் நூடுல்ஸ் வந்து எதில் செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ஆயிலுக்குண்டான மிக்சர்ஸ், அதாவது இப்போ பாம் ஆயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாம் கரைட்டின் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஆயில் இருக்குது. அந்த ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி அது கூட லைவ் ஆட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து ஹேண்ட்மேட் சோப் மேக்கிங்கில் சொல்லியிருப்போம் காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான லைவ் ஆட் பண்ணி அவங்க வந்து இதில் வந்து வித்தவுட் ஸ்மெல் அண்ட் வித்தவுட் கலரில் வந்து சோப்பாக தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் ஆஃப் சோப்பு தான். இவங்க வந்து இந்த நூடுல் மேக் பண்ணி 30 days வச்சுருவாங்க. நமக்கு வந்து கையில் கிடைக்கும்போது வந்து ரெடியாக நம்ம வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த நூடுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கலரும் ஸ்மெல்லும் இருக்காது. இது வந்து ஒரு சோப் தான், ஆக்சுவலி இது வந்து ஒரு சோப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலரும் ஸ்மெல்லும் ஆட் பண்ணி நம்ம பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோப் மேக்கிங்லேயும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ முக்கியமான ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சோப் நூடுல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர், நம்ம வந்து என்ன விதமான சோப் செய்ய போகிறோம், இப்போ வந்து
வந்து ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட சோப் செய்ய போகிறோம்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு நீம்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணலாம். சாண்டல்னா சாண்டல் கலர். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரான ஆட் பண்ணும்போது நமக்கு அதுக்கேற்ற சோப்புக்குண்டான இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து டெட்டால் கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மென்தால் ஆட் பண்ணியிருப்பாங்க. மென்தால்னா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து மூலிகை, அதாவது புதினா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புதினாவிலேருந்து செய்யப்பட்ட உப்பு இருக்கும். அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து கரைச்சி லிக்விட் ஷேப்பில் மாற்றி அதை வந்து இந்த சோப் கடை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெட்டால் கூல் சோப். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோப்புமே மேக் பண்ணுறாங்க. ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அந்த சோப் வந்து அதுக்கேற்றப்பல மாறிக்கிடும். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரும் சென்ட்டும். இப்போ வந்து நீங்கள் சாண்டல் கலர் சென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சாண்டல் கலர் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலிகை பொடி. சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட சோப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஆவாரம்பூ சோப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சோப் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவாரம்பூ பொடி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆவாரம்பூ வந்து நம்ம காய்ச்சி அந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சோப் வந்து நமக்கு ரெடியாகி கிடைக்கும். ஸோ இது வந்து செய்கிறதுக்கு எந்த விதமான மிஷினரிஸ்லாம் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் மிஷினரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி வைஸ் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 கேஜி 100 கேஜி 50 கேஜி இந்த மாதிரி கெப்பாசிட்டி தந்தாப்பில் நம்ம வந்து இந்த மிஷினரி வந்து வாங்கி கட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே நமக்கு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த நூடுல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். நூடுல்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கலர் அண்ட் சென்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் கலர் அண்ட் சென்ட் ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுதான் வந்து ஒரு மிக்சராக வந்து நமக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலரை ஆட் பண்ணிடுவோம், சென்ட்டை ஆட் பண்ணிடுவோம். அது வந்து சோப்பாக நமக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் மிஷினரி. இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மிக்சிங் மிஷின்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ப்ராசஸிங் வந்து கொண்டு போக முடியாது. அதை வந்து நம்ம ஒரு பேப்பர் ஷேப்புக்கு வந்து மாற்றணும். இந்த மிஷினில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கட்டியாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஷேப்புக்கு வந்து மாற்றி நமக்கு வந்து கொடுத்துரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் மிஷினரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோல்டிங் மிஷின். இந்த மோல்டிங் மிஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த பேப்பர் மாதிரி எடுத்து அந்த சோப்பை வந்து இதில் உள்ள ஹாப்பரில் போடும்போது நமக்கு வந்து சோப் ஷேப்லேயே நமக்கு வந்து கொடுத்துரும். அந்த சோப் ஷேப்பை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து தான் அடுத்த மிஷினரி வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மோல்டிங் மிஷினரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த சோப்பை வந்து நமக்கு வந்து வெளியே மோல்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடச்ச மோல்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துண்டாக வந்து கட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த வயர் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இமேஜில் காட்டியிருக்க மாதிரி இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் கட்டிங் மிஷின் வந்து இருக்கும். இது ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் தான். இதில் வந்து வயர் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிங் மிஷின். ஸோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த அந்த சோப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்பிங் மிஷினில் ஒன்றா வச்சு நம்ம வந்து அழுத்தும் போது இந்த ஸ்டாம்பிங் மிஷினுக்குள்ளே உள்ள டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிராண்டிங், நம்ம கம்பெனியோட பிராண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ணி தான் நம்ம வந்து வாங்குவோம். அது வந்து கஸ்டமைஸ்டு தான். இந்த மிஷின் வாங்கும்போதே நம்ம வந்து அந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த மிஷினில் உள்ள அந்த டையில் வந்து நம்மளோட கம்பெனி நேம், அதுக்கப்புறம் அந்த சோப் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும். இப்போ வந்து ஓவல் ஷேப்பில் சில பேர் வாங்குவாங்க, சிலர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், சிலர் வந்து சதுரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணும் அப்படிங்கிறத நம்ம மிஷின் ஆர்டர் பண்ணும்போதே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற டைஸ் வந்து இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த சின்ன பாராக இருக்கக்கூடிய அந்த சோப்பு வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம காலை வச்சு ஒரு மிதி அமுக்கும்போது நம்ம சோப்பு வந்து அந்த நம்ம என்ன ஷேப் வந்து உள்ளே டை வச்சுருக்கோமோ அதுக்கேற்றப்பல சேஞ்ச் ஆகி கிடச்சிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முழுக்க ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷினரிஸ். ஸோ பேக்கிங் மிஷினரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த மாதிரியான பேக்கிங் தேவை. இப்போ வந்து நீங்கள் நார்மல் இப்போ ஹமாம் சோப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பில் இருக்கும், ஒரு பேப்பர் ரேப்புக்குள்ளே இருக்கும். சில சோப்ஸ் இப்போ டிடர்ஜென்ட் சோப்லாம் பார்த்திங்கன்னா கவரில் இருக்கும். அப்போ எந்த மாதிரியான நமக்கு வந்து பேக்கிங் தேவையோ அதுக்கேற்ற மிஷினரிஸ் நம்ம வாங்கிக்கிடணும். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினரிஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இப்போவே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 6 மிஷினரிஸில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சின்ன ஏரியாலே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தான் தேவை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த மிஷினரிஸுக்கு வந்து நமக்கு எவ்வளோ இடம் தேவையோ அதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 சென்ட் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிஸ்லாம் நமக்குள்ளே அதிலே வந்து அடங்கிடும். பேக்கிங் மிஷினரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 சென்ட் இடத்துல வந்துடும். நமக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு தேவைன்னா ஒரு சென்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த 3 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இரும்பு செட்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த நாளும் நீங்கள் வந்து காங்கிரீட் பில்டிங் வச்சுருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு 1 lakh வரைக்கும் செலவானாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சிங் மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000 வருது. நீங்கள் உங்களுடைய டிபெண்டிங் அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி தான். நீங்கள் 50 kg ஒரே டைமில் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ரேட் வரும். 100 kg மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ரேட் வரும். இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய மிஷினரியோட எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேயே கான்டாக்ட் பண்ணி மொத்தமாக ஒரே ஆள்கிட்டே கூட வாங்கிக்கிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது சைட்டில் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கினா கூட நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர் போய் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரேட் சீப்பாக நம்ம வந்து அடித்து கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிட்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வந்து மிக்சிங் மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் ரோலிங் மிஷின் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பேப்பர் ஷேப்பில் மாற்றக்கூடிய அந்த மிஷினோட ரேட்டு நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் வருது. ஏன் 1 லட்ச ரூபா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டிங் மிஷின் நம்ம அந்த சோப் ஷேப்பில் மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த டியூப் மாதிரி பெருசாக மாற்றி கொடுக்கும் அந்த மிஷினோட ரேட் வந்து நமக்கு 2.5 lakh வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டார்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள மோல்டுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கட்டிங் வயர் மிஷின் வந்து நமக்கு ஒரு 20,000 வரைக்கும் வரும். அந்த வயர் வந்து நம்ம ரீசேஞ்சபிள். இவ்வளோ சோப்பு வெட்டினா அந்த வயரோடைய என்ன சொல்கிறது எலாஸ்டிசிட்டி வந்து இழுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா வயர் வந்து அடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20,000 வருது. அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின். நீங்கள் இந்த ஸ்டாம்பிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மேனுவலாக ஒர்க் ஆகக்கூடிய மிஷினரிஸ் இருக்குது. அதாவது காலால் அமுக்கி நம்ம ஸ்டாம்ப் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா எனக்கு நிமோட்டிக்கில் வேணும் அப்படின்னா அதாவது நம்ம ஏர் மூலிமா ஒர்க் ஆகக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா கீழே வந்து டஸ்ன்னு அடிச்சுட்டு போயிடும். நமக்கு வந்து ஸ்டாம்பிங் ஆயிரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிஷினரியோட கம்ப்ரஸரும் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 70,000 வரைக்கும் வந்துடும். நீங்கள் வந்து மேனுவலாக வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 20,000 தான் வரும். அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 lakh வரைக்கும் இருக்குது. நீங்கள் பேக்கிங் வந்து எந்த மாதிரி பேக்கிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பர் சைப்பில் உள்ள நம்ம அந்த பேக் பண்ணுறக்கூடிய மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்து சோப் நூடுல்ஸ் வாங்குறதுக்கு, கலர் வாங்குறதுக்கு, சென்ட் வாங்குறதுக்கு, இது எல்லா விதமான செலவுகளுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 lakh ரூபி ஆனாலும் கூட அதாவது நீங்கள் இப்போ 1 டன் வந்து நூடுல் எடுக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 டன் நூடுல்ஸ் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கு குறைஞ்சி எந்த கம்பெனிஸுமே தர மாட்டாங்க. நீங்கள் 1 டன் எடுத்தீங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து 58,000 60,000 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வரும். 1 டன் நூடுல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்ட் வந்து ஒரு 5-6 டைப் சென்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் கலர்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் உண்டான ரேப்பர்ஸ் இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஒரு 1 lakh ரூபி மினிமம் நமக்கு வந்து இனிஷியல் டிபாசிட் வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நமக்கு வந்து வரும். நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்தா தான் நம்மளுடைய சோப் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்கல் சேனல்ஸில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாஸில் உள்ள நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை இது கூட என்னால் பண்ண முடியாது நான் மினிமம் அமௌண்ட் தான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏரியாஸில் உள்ள ஆட்டோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு டிஜிட்டல் போர்டு வந்து நம்ம அடித்து ஒட்டலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ ஓனர்ஸ் வந்து கிவன் அமௌண்ட் ஒரு 250 ஒரு 300 ஒரு ஆட்டோக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து விளம்பரம் பண்ணலாம். உங்கள் ஏரியாஸில் உள்ள எல்லா ஆட்டோஸ்லையும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக செலவாகும். மக்கள் மத்தியில் ஈஸியாகவும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9 lakhலேருந்து ஒரு 10 lakh வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் இந்த சோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்புக்கு நமக்கு எவ்வளோ வந்து தயாரிப்பு செலவு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்போடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 125 கிராம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்டான வெயிட். இதுக்கு கம்மியாகவும் நம்மளால் மேக் பண்ண முடியும், இதுக்கு அதிகமாகவும் மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்ன சின்ன விதமான சோப்ஸ் இப்போ காயக்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப் உண்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 100 கிராம் அந்த மாதிரி சைஸில் கூட இருக்கும். நேச்சர் பவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 125 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இதே நேச்சர் பவர்லேயே பப்பாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 200 கிராம் அரௌண்ட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த சோப்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சோப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதை பொறுத்து நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 125 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 125 கிராமுக்கு நமக்கு வந்து நூடுல்ஸோட ரேட் வந்து 8 ரூபா வரைக்கும் வரும். கலர் அண்ட் பர்ஃப்யூம்க்கு ஒரு 2 ரூபா வரும். பேக்கிங்க்கு ஒரு 2 ரூபா வரும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் லேபருக்கு ஒரு 3 ரூபா வரும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 ரூபா வரைக்கும் செலவாகும். ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோப் வந்து 25 ரூபா டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய குவாலிட்டி தாங்க. இப்போ டவ் சோப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு வந்து 100 கிராம் தான் இருக்குது. அதே நீங்கள் நேச்சர் பவரில் சோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிராம் தான் இருக்குது. பட் ஆனால் டவ் சோப்போட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கிட்ட இருக்குது. நேச்சர் பவரோட சோப் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா இருக்குது. இது வந்து அந்த சோப்பில் உள்ள இன்க்ரீடியன்ஸையும் அந்த சோப்போட குவாலிட்டியும் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி சோப் வந்து மேக் பண்ணுறீங்க, நூடுல் வந்து எந்த மாதிரி குவாலிட்டியான நூடுல்ஸ் வந்து எடுக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாம் ஆயிலே செஞ்ச நூடுல்ஸும் இருக்கும், கோகோனட் ஆயிலில் செஞ்ச நூடுல்ஸும் இருக்கும். உங்களுக்கு
உங்களுக்கு எந்த மாதிரி நூடுல் வேணும், நீங்கள் கோகனட் ஆயில் நூடுல் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற ரேட் வந்து வச்சுக்கலாம், அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமரோட ரிவ்யூஸும் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி நூடுல் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்டைஸான ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 rupees அப்படிங்கிறது ஒரு மினிமமான ஒரு கரெக்டான ஒரு லோ கிளாஸ் பீப்புள்லேருந்து எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் எல்லாருமே வாங்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா தான். 25 ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட் நம்ம கொடுக்குற ரேட்டை பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா வரைக்கும் இருக்கும். மொத்தத்தில் ஒரு சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ரூபா இல்லைனா 5 ரூபா அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் டார்கெட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மினிமம் ஆஃப் குவான்டிட்டி வந்து இருக்கணும். ஒரு 100 kg 200 kg அந்த மாதிரி வந்து ஒரு நாள் டார்கெட் எடுக்கணும்னா அவங்களுடைய சோப்போட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்க. முக்கியமான விஷயம் இதில் வந்து மார்க்கெட்டிங்னா, நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இப்போ வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சோப்புக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பை வந்து சேல்ஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் ஆனால் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் பெரிய லெவலில் பண்ணுற எல்லாருமே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் வந்து அவங்க கம்பெனிஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சோப் வந்து மேக் பண்ணி கொடுத்துருவாங்க, மார்க்கெட்டிங் வந்து வேற யாராச்சும் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த விஷயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து குறையிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி அவங்க கொடுத்துட்டா மட்டுமே போதுமானது. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், திருநெல்வேலிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்கும்போது நம்ம வந்து டேரக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஏரியாஸில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கொடுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முழுக்க விஷயங்கள். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் இருக்கக்கூடியது இவ்வளோதான் விஷயங்கள். இதில் வந்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது சோப்புடைய மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட மேனுஃபேக்சரிங் கூட கொஞ்சம் ஈஸியானதாக தான் இருக்கும். ஸோ இதோட மார்க்கெட்டிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல லெவல் ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. b4u நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.